தாவேகாவின் முட்டாள் அமைச்சர்கள் தொடர்ந்து ஒரு முட்டாள்தனமான கருத்தை சமூகத்துல பரப்பிட்டே இருக்காங்க. மக்களும் தங்களுக்கு வரப்போற ஆபத்தை உணராம அதை நம்ப ஆரம்பிக்கிறது நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில நாமளே நாளைக்கு மண்ணள்ளி போடுறதுக்கு சமம். போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை, மருத்துவம், கல்வி இதெல்லாம் சேவை துறைகள். அதெல்லாம் அரசு மக்கள் வாழ்க்கை மேம்படுறதுக்காக ஒரு சேவை மனப்பான்மையில நடத்துற விஷயம். ஒரு அப்பா அம்மா கடன் வாங்கி வீட்டுல கஷ்டம் எவ்வளவு இருந்தாலும் பிள்ளைங்க நல்ல ட்ரெஸ் போடணும், நல்ல ஸ்கூல் காலேஜ்ல போய் படிக்கணும், அதுங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு கஷ்டத்தோட இயங்குறது இல்லையா? அது மாதிரிதான் அரசு தன்னுடைய மக்களுக்கு தனக்கு எவ்வளவு கஷ்ட நஷ்டம் வந்தாலும் குறைஞ்சபட்ச தேவையான மருத்துவம், கல்வி, போக்குவரத்து, மின்சாரம், இருப்பிடம் இதெல்லாம் கொடுக்கறது. இப்போ அப்படி கஷ்டப்பட்டு தம் பிள்ளைகளை வளர்க்குற பெற்றோர்கள் கிட்ட போய் ஒரு பைத்தியக்காரன், உங்க பிள்ளைகளுக்காக இப்பெல்லாம் சேவை தியாகம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, லாப நோக்கத்துல செயல்பட்டு உங்க பிள்ளைங்களை வச்சு எப்படி லாபம் ஈட்டுறதுக்கான வழியை பாருங்கன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அந்த அயோக்கியத்தனத்தை தான் இன்னைக்கு தாவேக்கா பண்ணிட்டு இருக்கு. வங்கிக்குள்ளா போட்டுக்கிட்டு ட்விட்டர்ல ஃபேக் நியூஸ் பரப்பி ஹத்ராஸ் கொடுமையை நக்கல் பண்ணி பேசி ஊருக்கிட்ட செருப்பட்டி வாங்கின மாண்புமிகு சிடிஆர் நிர்மல்குமார் இன்னைக்கு தன்னோட காவி டவுசரையும் குல்லாவையும் கழட்டி வச்சுட்டு தாவேக்கா துண்டை போட்டுட்டு அமைச்சரா என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற அரசு யூனிவர்சிட்டி எல்லாம் நஷ்டத்துல இயங்குது, பிரைவேட் யூனிவர்சிட்டி பாருங்க எவ்வளவு கொள்ள லாபம் சம்பாதிக்கிறாங்க, அதிகமா காசு வாங்கி, நீங்க அப்படி பண்ணாம விட்டீங்க. தமிழ் மாணவர்கள் உலக அரங்குல என்னென்ன சாதனை பண்ணிருக்காங்க, எந்தெந்த இடத்துக்கு போயிருக்காங்க பாருங்கடான்னா அதெல்லாம் பாக்காதீங்க. அவங்கள வச்சு நீங்க எவ்வளவு லாபம் சம்பாதிச்சீங்க, லாபமா நடத்துனீங்களா அப்படின்னு இவங்க வரானுங்க. இது எவ்வளவு பெரிய அயத்தனம். டவுசர்லயும் குள்ளாலையும் இல்ல சங்கித்தனம் இவங்க ரத்தத்துல இருக்கு. இப்ப ஏன் இவங்க படிப்புல லாப நஷ்ட கணக்கு பாக்குறாங்கன்னா, ஆரம்பத்துல இருந்தே இந்த RSS அடிமைகளுக்கு நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுலயும் நம்ம சமூகம் படிச்சு முன்னேறதுலயும் ஒரு ஒவ்வாமை. அதை நேரடியா சொன்னா செருப்படி விழுகும் அப்படின்னு இப்ப லாப நஷ்ட கணக்கை எடுத்துட்டு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை எடுத்துக்கோங்க. கலைஞர் பீரியட்ல ஆரம்பிச்சு அதிமுக பீரியட்ல சரியா கவனிக்காம விட்டு மறுபடியும் திமுக பீரியட்ல ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருந்த லைப்ரரி. அந்த லைப்ரரியில ஒரு அரங்கு இருக்கு, மாணவர்கள் நிகழ்ச்சி, இலக்கிய கூடலாம் நடத்தும். அதோட வாடகை 3000 ரூபாய். மக்கள் பணத்துல துளி காசு எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன விஜய் அந்த 3000 ரூபாய 300% அதிகப்படுத்தி 12,000 ரூபாய வசூல் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறதுல வராதா? ஏன் அந்த 3000 ரூபாய் கொடுத்தா என்ன? மக்கள் யூஸ் பண்றதுதால அது எதுக்கு 12,000 ரூபாய் வாங்குறீங்க? இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? விசில் அடிச்சுட்டு இருக்கிற நண்பர்களே, ஒண்ணு நல்லா சொல்லிக்கிற, நாளைக்கு உங்க பாக்கெட்ல தான் கையை விடுவானுங்க. குருட்டுத்தனமா ஆதரிக்காம கேள்வி கேளுங்க.